ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இங்கே இந்த 1 யோவான் 4:4 யோவான் அப்போஸ்தலர் ஆகியவர் சபைக்கு எழுதுகிறதான இந்த நிருபத்திலே விதமாய் எழுதுகிறார், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் இப்படி சொல்லி பாருங்க, என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். யார் இருக்கிறா உங்களுக்குள்ள? தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களானால் உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் பாருங்க, நாம தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆதியிலே ஆதாம் ஏவாள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த தேவனால் உண்டாக்கப்பட்டதான அந்த மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். அதே போல் அவர்கள் விடப்படவில்லை. அந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக மீண்டும் அவர்கள் தேவனால் உண்டானவர்கள் என்பதை நிரூபிக்கும்படியாகவும் அவர்கள் அந்த அந்த இழந்து போனதான அந்த தேவனால் உண்டாக்கப்பட்ட என்கிற அந்த இழந்து போன மகிமையை மீண்டெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் நமக்காக ஜீவன் தந்து இரத்தம் சிந்தி நம்மை தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்கிற நிலையிலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதனால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசித்து அவருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது, அது எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, நான் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் என்கிற மகிமையை இழந்ததற்காக, அதை மீட்பதற்காக எனக்காக இயேசு வந்தார், எனக்காக வாழ்வு தந்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்களெல்லாம் மீண்டும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்கிறதான அந்த உன்னதமான நிலையை அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே யாரால் உண்டாக்கப்பட்டவர்கள்? தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஜெயித்தவர்கள். அவர்கள் யார்? ஜெயித்தவர்கள். தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஜெயித்தவர்கள். அவர்களுக்குள்ளே அந்த ஆண்டவர், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். ஏதோ சும்மா இருக்கிறவர் அல்ல, ஒரு சாதாரணமாய் இருக்கிறவர் அல்ல, ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவர் அல்ல, பெரியவராய் இருக்கிறார். என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் என்னவாக இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். பெரியவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கணும்னா, ரட்சிக்கப்பட்டோம், நமக்குள்ளே இயேசு வந்துட்டாரு, இப்போ அவர் பெரியவராய் நமக்குள்ளே இருக்கிறாரு. அவர் நமக்குள்ளேயே இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்னா, அவர் நிலைத்து இருக்க நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்காய் வாழும்போது நம்மிலே அவர் நிலைத்திருக்கிறார், நாமும் அவரிலே நிலைத்திருக்க முடியும். அதே 1 யோவான் 3:24 அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். 3:24
அப்படியே இந்த பக்கத்திலே பாருங்க, அதுக்கு முன்னாடி வசனம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்களில் இருக்கிறவர் யார்? பெரியவர். அவர் உங்களுக்குள்ளேயே அவரை வச்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் பொதுவாய் நாம் செய்ய வேண்டிய, எல்லாரும் செய்ய வேண்டிய. நமக்குள்ள வந்த இயேசுவை, பெரியவராய் இருக்கிற இயேசுவை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால், அவர் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டுமானால், நம்ம செய்ய வேண்டிய ஒரு பிரதான ஒரு காரியம் ஒன்று இருக்குது. அவருடைய கட்டளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அவர் பெரியவர் அல்லவா. அவர் என்ன செய்வார்னா, நீங்கள் சொல்கிறத அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அதான் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம பெரியவர்களாகும் போது அவர் அங்கே பெரியவராக இருக்க முடியாது. ஏன்னா அவர் பெரியவர். அவர் சொல்லுவதை கேட்டு அவரிலே நிலைத்திருக்கும் போது அவரும் நம்மிலே என்ன செய்வார்? நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம், என்னில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். என்னில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரியவராய் என்னாலும் இருக்க, நான் என்னாலும் அவரில் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க. அவர் என்னிலே நிலைத்திருக்க, அவருடைய கட்டளைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க வேண்டும். கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கணும். அவர் என்ன சொன்னாலும் உடனே என்ன செய்யணும்? நாம் அதை கேட்டு செயல்படுத்த வேண்டும். அவருடைய கட்டளைகள் அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு கீழ்ப்படிந்து இருந்தோமானால் அவர் நமக்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. இது நான் உங்களுக்கு ஒரு முன்னரையாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். இன்னும் முக்கியமான ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே அந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் எப்படி பெரியவர் என்றால், உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு 3 உலகத்தில் இருப்பவர்களை உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். அவர்களை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. அதனால எனக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்திலே பார்க்கிற இந்த 3 நபர்களை விட பெரியவராய் இருக்கிறபடியினாலே நான் அவர்களை ஜெயித்தவனாய் இருக்கிறேன். யார? அந்த உலகத்தில் இருக்கிற அந்த மூன்று நபர்கள். நான் உங்களுக்கு இனி சொல்ல போகிற அந்த நபர்கள், அவர்களை நான் ஜெயித்தவனாய் இருக்கிறேன். ஏனென்றால் அவர்களை காட்டிலும் எனக்குள் இருக்கிற நேசு எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? பெரியவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் எப்படி பெரியவர் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற அந்த 3 பேரையும் அவர் ஜெயித்து அவர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. சும்மா சிலர்லாம் சும்மா சொல்லுவாங்க இல்லையா, நான் அவனை விட பெரியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆளை பார்த்தோடனே எப்படி என்ன வந்துடும்? பயம் வந்துடும் இந்த ஆளுகளுக்கு. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர் என்று சொல்லும்போது அவர் ஏதோ வாயில சொல்லுவதல்ல, அவர்களை எல்லாம் ஜெயித்தவர் அவர். ஆமென். அதனால அவர் நமக்குள்ளே பெரியவராய் இருக்கும்போது நம்மாலும் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, ஜெயிக்க முடியும். அதனாலதாக சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் என்னது? அவர்களை ஜெயித்தீர்கள். ஹல்லேலூயா. சரி, முதல்ல நான் உங்களுக்கு காண்பிக்கிற நபர் இந்த உலகத்தின் அதிபதி. யார் இந்த உலகத்தின் அதிபதி? சாத்தான். அப்படிதானே? உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான், பிசாசு. அவன் தான் உலகத்தின் அதிபதி. அல்ல, கவனிங்க. இயேசு இந்த பூமியில வாழ்ந்தபோது இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு
இயேசுவை சோதிக்கும்படியாக வருகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. இயேசுவை சோதிக்கும்படியாக வருகிறார். பாருங்க, அவன் தான் உலகத்திற்கே அதிபதி. இப்ப இயேசுவை சோதிக்க வருகிறான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? 3 விதமாக இயேசுவை சோதிக்கிறார். முதல்ல என்ன சொல்றான்? 4ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அவன் இயேசுவினிடத்தில் வந்து, இந்த உலகத்தின் அதிபதியாகிய அந்த சோதனைக்காரன் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறான், இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்றான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ இயேசு அவனை எப்படி ஜெயிக்கிறாருன்னு பாருங்க. இந்த உலகத்தின் அதிபதியை எப்படி ஜெயிக்கிறாருன்னு பாருங்க. இவன் சொல்றான், இந்த கல்லுகளை, அவர் இப்ப பசியா இருக்கிறார், இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும் அப்படின்னு சொல்றான். அவன் இயேசுவால முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அவனை ஜெயிக்க வேண்டுமானால் அவன் சொல்றத செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னாரு, என்ன சொன்னார்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இதுதான் ஜெயிக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. பிசாசு இந்த மாதிரி சில காரியங்களை காதுக்குள்ள, உலகத்தின் அதிபதி நம்மக்கிட்ட சோதனை பண்ணுவான். உங்கள் ஆண்டவர் பெரியவர்னு சொல்கிறீல்ல, உனக்குள்ள ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார்ல, நீ இப்படி செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லுவான். நம்ம சொல்லணும், வசனத்தினால் அவனை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அவன் பேசும்போது அழகா பேசுகிறான். அவன் என்ன வச்சு பேசுகிறான்? எதை வச்சு பேசுகிறான்? சும்மா அவன் எடுத்து விடலை. என்னதான் சொல்கிறான்? வசனத்தை தான் சொல்கிறான். பிசாசு கூட என்ன செய்யும்? ஆமாம், பல ஆண்டு விசுவாசிகளுக்கு வசனம் தெரிகிறதில்ல. ஆனால் பிசாசுக்கு என்ன தெரியுது? வசனம் தெரியுது. ஏமாந்துடக்கூடாது. அவன் யாரு? சோதனைக்காரன். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது. வசனம் பேசுகிறான் அப்படின்னு சொல்றதுக்காக அவனுக்கு கீழ்ப்படிஞ்சோம் போச்சு, அவ்வளோதான். அவனை நாம் ஜெயிக்கிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. இயேசு பாருங்க அழகா சொன்னார். என்ன சொன்னார்? சோதனைக்காரனே, நீ வந்துட்டியாடா? சரி, என்னது அப்பங்களாகும்படி சொல்லும் நான் சொல்கிறேன். நான் பாரு, நீ வசனத்தை சொல்கிற, அதுக்கு நான் ஒரு வசனம் வச்சிருக்கிறேன். இந்த கல்லை அப்பமாக பண்ணி தான் நான் பசியாரணும்னு இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை பிழைக்க பண்ணும். ஆமென். அல்லேலூயா. இங்கே தான் பாருங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்படி சில காரியங்களை பிசாசு நம்மோடு நம்மை சோதிக்கும்படியாக செய்வான். அதே போல அதோட விட்டு போலவன் மறுபடியும் பாருங்க, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் 6வது வசனத்தில் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவாரும், அது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் வர்றான் பாருங்க. அப்போ என்னதான் சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் என்ன செய்யும்? அங்க 5வது வசனத்தில் பார்க்கிறோம், அவனை அந்த பரிசுத்த ஆண்டவரை அந்த பரிசுத்த நகரத்தில் கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் நிறுத்தி அவன் சொல்ற அந்த வார்த்தை, இங்கிருந்து கீழே குதிச்சா உமக்கு என்ன ஆகாது? ஒன்றும் ஆகாது. ஏன்னா தூதர்கள் என்ன செஞ்சிருவாங்க? பிடிச்சிக்குவாங்கன்னு எழுதியிருக்குல்ல வசனத்தில், நீர் குதியும். பாருங்க, அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்யலை? இயேசு அவனுக்கு செவி கொடுக்கவில்லை. அங்கே அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, பரீட்சை பார்க்கக்கூடாது, ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடாது. நடு ரோட்டில் நின்றுட்டு
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்னா என்ன ஆகும்? ரயில் வரும்போது நடு ரோட்டில் நின்றுட்டு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்னா என்ன ஆகும்? பெட்டிக்குள்ளே தான் வைப்பாங்க. சர்வ வல்லவர் நிழல் கிடைக்காது. புரியுதா அவங்களுக்கு? அது மாதிரி ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடாது. பிசாசு இப்படி தான் நம்மளை என்ன செய்வான்? கொண்டு வந்து எங்கேயாவது தள்ள நினைப்பான். விட்டுறக்கூடாது. பாருங்கள், இயேசு இந்த மாதிரி இடங்களிலெல்லாம் சோதனைக்காரனாகிய பிசாசுக்கு கீழ்ப்படியாமல் அவனை ஜெயித்தார். இன்னொரு முறை கூட வரான் பாருங்க, மறுபடியும் வர்றான். இந்த பிசாசுக்கு மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்காது. 2 தடவை வந்து செருப்படி வாங்கிட்டு போகிறான்ல ஏசுக்கிட்ட. மறுபடியும் போனான்னா மறுபடியும் என்ன செய்கிறான்? வர்றான். மறுபடியும் வந்துட்டு அவன் சொல்கிறான் பாருங்க, அவரை பார்த்து சொல்லுகிறான், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்துட்டு சொல்கிறான், சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் நமக்கு தருவேன்னு சொல்கிறேன். ஏசு அங்கே சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை இயேசு ஜெயித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் உலகத்தின் அதிபதி. உலகத்திலே அவன் ஒரு பெரியவன். யாரு? பிசாசு. அவன் சோதிக்கிற விதமாய் வருவான். அப்பவும் போகல. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார். அவர் பாருங்க எங்க சொல்றாருன்னா, யோவான் 14:30 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. மறுபடியும் விட்ட மாதிரி இல்லை. மறுபடியும் என்ன செய்கிறான் பாருங்க, இவன் வந்துக்கிட்டே இருப்பான், நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருப்பான். நம்ம அவனுக்கு கீழ்ப்படிய கூடாது. ஹல்லேலூயா. அவன் சொல்றதை கேட்கக்கூடாது. அவன் சோதனைக்காரன், உலகத்தின் அதிபதி. அவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தோன்னா அவனை ஜெயிக்கிறவர்கள் நாம். ஹல்லேலூயா. அதான் இங்கே நம்ம முதலாவது பார்ப்பது என்ன அப்படின்னா, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கிற சோதனைக்காரனாகிய பிசாசை அவர் என்ன செய்திருக்கிறார்? ஜெயித்திருக்கிறார். அதனால நானும் என்ன செய்வேன்? அவனை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சதா? அதாவது பொதுவாக சாத்தானுடைய ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து தந்திரமா வஞ்சகமா சோதித்து நம்மை அவனுடைய வலையில் விழ வைப்பது தான் அவனுடைய கெட்டிக்காரத்தனம். அதை தான் செய்ய வருவான். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? அவனுக்கு கீழ்ப்படியக்கூடாது. அப்போது நாம் அவனை ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம். ஏனென்றால் நம்மில் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவ்விதமாய் அவனை ஜெயித்தார். அவர் நம்மிலே இருக்கிறபடியினாலே நாமும் அந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அதான் இங்கே பார்க்கிறோம், உலகத்தின் அதிபதியிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லித்தரேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் இங்கே நம்ம பார்த்தோம். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கணும்னா, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு கீழ்ப்படித்திருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தால் பிசாசுக்கு என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அப்படின்னா அவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தால் பிசாசுக்கு என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அதுதான் ஃபார்முலாவே. அவனுக்கு கீழ்ப்படிஞ்சாச்சுன்னா அப்படி என்ன செஞ்சிடும்? மாறிடும். நீங்கள் சொல்லாமலே என்ன செய்கிறீங்க? தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால் உங்களை எதிர்த்து வருகிறதான பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா.
சரி, அப்ப பாருங்க, உங்களில் இருக்கிறவர் பெரியவர், மறந்துடாதீங்க. என்னில் இருக்கிறவர் பெரியவர். அவர் யாரை காட்டிலும் பெரியவர் சொல்லுங்க? உலகத்தில் இருப்பவனிலும், சோதனைக்காரனிலும், தந்திரக்காரனிலும், வஞ்சகக்காரனிலும் அவர் பெரியவர். அவர் அவனை ஜெயித்தார், நானும் அவனை ஜெயித்தேன். ஹல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இயேசு அவனை என்ன செஞ்சிட்டார்? சிலுவையில் தலையை நசுக்கி போட்டார். ஆமென், அல்லேலூயா. தலையை உடைச்சு போட்டார். இப்போ அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் எதில் தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழை மட்டும்தான் ஆட்டிகிட்டு இருக்கிறான். இப்போ தலை உயிர் இல்லாமல் என்ன செய்யுது? கெட்டக்குது. அந்த வாளுக்கே இவ்வளோ பாடாக இருக்குது. தலையை ஆண்டவர் ஆட்டிச்சு, என்ன செஞ்சாச்சு? போட்டாச்சு. இந்த வாள் தான் ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த அது ஒன்றும் இல்லை. இயேசு அவருக்கு தெரியும், தலையை அடித்து போட்டாச்சுன்னா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணிக்குவாங்க, மீதி உள்ளதெல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி நம்ம கையில் விட்டார். ஹல்லேலூயா. சரி, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். தலையை அடித்து போடப்பட்டவனே இந்த வேலை காட்டுறானா, அவன் தலையோடு வந்தால் நம்மள என்னத்துக்கு ஆகும்? அது பாருங்க, நாம் என்ன செய்யணும்? பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ பிசாசு எப்படி வருவாங்கிற சொல்கிறேன். சோதனைக்காரனாய் வருவான். எப்படி வருவான்? வந்தக்காரனாய் வருவான். வசனத்தோடு வருவான். எப்படி வருவான்? வசனத்தோடு தான் வருவான். நம்பிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது, ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பாட்டு சொல்லி தருவாங்க, பார்த்துருக்கீங்களா? சாத்தான் கிட்ட அப்படின்னு 2 கொம்பு வச்சு காட்டுவாங்க. அப்படியெல்லாம் வந்தானா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஓட ஓட துரத்திடுவோம், இல்லையா? அப்படி தானே? அப்படி ஒரு நாளும் சாத்தான் வரமாட்டான். அப்படி நினைக்கிற மாதிரி ஏதோ கருப்பாக உருவம், இந்த சாத்தா வேஷம் போட்டு நடிக்கிற அந்த நாடகமெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்படியோ அப்படியெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பல்லெல்லாம் வச்சு கொம்பெல்லாம் வச்சு நடிப்பாங்க. ஒரு நாளும் சாத்தா அப்படி வரமாட்டான். அவன் ரொம்ப அழகுள்ளவன், நம்மை விட அழகுள்ளவன், சரியா? அவ்வளவு பியூட்டியாக இருப்பான். அப்படி தான் வருவான். தெரியும் அவனுக்கு இவங்கிட்ட எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி அழகாக வருவான். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, பார்க்க எப்படி இருக்குமா? பளபளப்பாய் காட்டுவான். அது மாதிரி தான் அவன் பார்வையை என்ன செய்வான்? கவருவான். நம்முடைய பார்வைகளை கவருவான், பளபளப்பாய் காட்டு. இதெல்லாம் அவனுடைய வித்தைகள். பாருங்க, சோதனைக்காரனுடைய வித்தைகள். இங்கே இயேசுகிட்ட இந்த மாதிரி எதையுமே காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட என்ன பேசினா? வசனம் பேசினா. அது மாதிரி ஒவ்வொரு ஆளுகளை அவனுக்கு தெரியும். இவங்கிட்ட வசனம் பேசணும், இவங்கிட்ட பளபளப்பை காட்டணும், இவங்கிட்ட மினுமினுப்பை காட்டணும், இவங்கிட்ட அரைகுறையை காட்டணும், எல்லாம் அவனுக்கு தெரியும். அழகாக என்ன செய்வான்? காட்டுவான். இவனை கொஞ்சம் ஏற்றி விடணும். ஏற்றி விடணும். அங்கே இயேசுவை ஏற்றி விட்டான், பார்த்தீங்களா? மேலே ஏற்றி விட்டு, நீ தேவனுடைய குமாரனை ஆனால், சிலர் அப்படி தான் பெருமையின் உச்சியில் கொண்டு போய் ஏற்றி அங்கேருந்து என்ன செஞ்சிடுவான்? தள்ளி விட்டுருவான். அதனால் இந்த மாதிரி காரியங்களை தான் செய்வான் பிசாசு. அப்படி நம்ம அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றது போல் இப்போல்லாம் அப்படி சொல்லித்தர்றதில்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிசாசு ஒரு அகோர தோற்றமுடையவன் கிடையாது. சோதிக்கிறவன் உலகத்தின் அதிபதி. உலகத்தின் அதிபதி வஞ்சிக்கிறவன். உலகத்தின் அதிபதி தந்திரக்காரன். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. மனைவியின் வடிவத்தில் வருவான், ஆனால் மனைவி அல்ல, பிசாசு. நல்லா கவனிச்சுக்கோங்க. கணவனின் வடிவத்தில் வருவான் பிசாசு, ஆனால் கணவன் அல்ல. பிள்ளையின் வடிவத்தில் வந்துடுவான், ஆனால் பிள்ளை அல்ல, பிசாசு. பிசாசை துரத்திட்டோம்னா பிள்ளை நல்ல பிள்ளை. பிசாசை துரத்திட்டோம்னா கணவன் நல்ல கணவன். பிசாசை துரத்தி விட்டால் மனைவி நல்ல மனைவி. அந்த வடிவத்தில் வருவான். அவங்களுக்குள்ளே என்ன செய்வான்? பேசுவான், அழகாக பேசுவான். சில நேரத்தில் ஏற்றி விட்டு பேசுவான், சில நேரத்தில் கோபப்படுத்தி பேசுவான், சில நேரத்தில் சண்டையை மூட்டி விட்டு பேசுவான்.
சும்மா இருக்கிய அவன் வளவளன்னு 4 கத்திக்கிட்டு இருக்காளே, அப்படி தானே குடும்பங்களில் சண்டைகள்லாம் அப்படி தானே வருது. அவன் காலையிலேருந்து சொன்னதவே சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காளே, ஒன்று போடு அப்படின்னு சொல்லுவான். இப்படி தான் மாறி மாறி வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏசு அழகாக சொன்னார். இந்த பேதுரு பார்த்தீங்களா, ரொம்ப விவரமான ஆள். இயேசுவே, உமக்கு என்ன வரக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இயேசு சிலுவையை பற்றி, சிலுவையின் பாடுகளை பற்றி பேசினவுடனே பேதுரு சொல்கிறார், ரொம்ப இயேசுவின் மேலே அக்கறை உள்ளவர் உண்மையாகவே. சரிங்களா, பாருங்க சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படி இப்படின்ன உடனே இயேசு அழகாக சொன்னார், இது பேதுரு பேசுகிற விஷயம் இல்லை. யார் பேசுகிற விஷயம்? அவருக்கு தெரியும் யார் எப்படி பேசுவான்னு. அதனால் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அதை உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த உலகத்தின் அதிபதியாகிய உலகத்தில் இருப்பவன் என்று சொல்லும்போது, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை இயேசு ஜெயித்தார். அதனால் அவர் பெரியவர். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். நானும் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை ஜெயிப்பேன், மேற்கொள்ளுவேன்னு சொல்றவங்களாம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவனை ஜெயிக்கணும் பாருங்க. அடையாளம் கண்டு கொண்டால் போதும், அவனை எளிதாக ஜெயிக்க முடியும். அடையாளம் மாத்திரம் பார்த்துக்கணும், அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பாருங்கள், இன்றைக்கி நிறைய இடங்களில் இதுதான், குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு காரணம் இல்லை. எதுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம், தேவ பிரசன்னத்தை நாம் இழந்து போவதற்கு காரணம். இங்கே வந்து நம்ம நல்லா ஆராதிக்கிறோம் பாருங்கள், நல்லா பாட்டு பாடுறோம், மெசேஜ் கேட்குறோம், அப்படியே தெய்வ பிரசன்னத்தோடு வீட்டுக்கு போவோம். அங்கே போனவனையே போகிற வழியிலேயே அவன் பார்ப்பான், யாருக்குள்ளே போய் யாரை அடிக்கலாம் அப்படிங்கிற பிளான்லேயே அவன் சுற்றிக்கிட்டே இருப்பான். இப்போ கூட கேட்டுக்கிட்டே இருப்பான். அவர் போகும்போதே பின்னாடியே என்ன செஞ்சிருவான்? ஆமாம், அவன் காலிங் மேலெல்லாம் அடிச்சுட்டு வர மாட்டான். இயேசு தான் காலிங் மேலே அடித்து வருவார், கதவை தட்டி வர்றவர். இவன் அப்படி கிடையாது. இவன் செவரேறி குதிச்சு வர்றவன். குடும்பத்துக்குள்ளே அப்படி தான் வருவான், வீட்டுக்குள்ளே அப்படி தான் வருவான், நபருக்குள்ளேயும் அப்படி தான் வருவான். ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த பிரசன்னத்தை இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, அப்போ நாம் யாரு? பிசாசை ஜெயித்தவர்கள். ஏன்னா அந்த பிசாசை ஜெயித்த, அந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை ஜெயித்தவர் பெரியவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, எனக்குள்ளே இருக்கிறார். சரி, அடுத்ததாக இன்னொரு காரியம் பாருங்க. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது ஒன்று, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை காட்டிலும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவனை அவர் ஜெயித்தவர். அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நானும் அவனை ஜெயிப்பேன். ரெண்டாவது, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி இயேசு. அப்படின்னா பூமியின் ராஜாக்களை காட்டிலும் இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியின் ராஜாக்களை காட்டிலும் இயேசு பெரியவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த பூமியில பிரதான ராஜாக்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற ராஜாக்கள்லாம் சோட்டா ராஜாக்கள். அன்னைக்கு இருந்த ராஜாக்கள்லாம் பேரரசர்கள். ஏன்னா அன்னைக்கு இருந்ததெல்லாம் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்.
அன்னைக்கு இருந்ததெல்லாம் என்னது? சாம்ராஜ்யங்கள். நம்மளுக்கு இன்னைக்கு சும்மா தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க வல்லரசாயிருவான் வல்லரசாயிருவான்னு சொல்லிட்டு. அன்னைக்கான வல்லரசாகவே இருந்த அரசர்கள் இருந்தார்கள். குறிப்பாக பார்வோன், எகிப்து சாம்ராஜ்யத்தின் ஒரு பெரிய அதிபதி, பெரிய ராஜா. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 136ஆம் சங்கீதம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். 136ஆம் சங்கீதம் 15வது வசனம் வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அந்த அப்படிப்பட்ட பூமியின் ராஜாக்கள் பெரியவர் நம்முடைய ஆண்டவர். எப்படின்னா, அந்த பார்வோன் பூமியில் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தான். பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் ராஜா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவனை என்ன செய்தாரா? கவிழ்த்து போட்டவர். ஹல்லேலூயா. அவனுடைய சாம்ராஜ்யத்தை கவிழ்த்து போட்டவர். அவனுடைய அந்த சிங்காசனத்தை கவிழ்த்து போட்டவர். அவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கொண்டு வந்து அப்படியே மூழ்கடித்து போட்டவர். ஹல்லேலூயா. இப்போ யார் பெரியவர்? பார்வோன் அல்ல பெரியவன். அவன் இந்த பூமியில் ஒரு பேரரசனாய் இருக்கலாம், ஒரு பெரிய ராஜாவாய் இருந்திருக்கலாம். அவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தின் அதிபதியை காட்டிலும் பெரியவர் சாத்தா. அவன் உலகம் முழுவதும் அதிபதி. அவனை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் அவனை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்திலே சில ராஜாக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய இந்தியாவில் ஒரு ராஜா இருக்கிறார் இல்லையா? நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் கவுத்தி விட்டுருவார். என்ன பண்ணுவார்? கவுத்தி விட்டுருவார். இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தரை கவுத்தி விடலான்னு சொல்லிட்டு கூட்டணி எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. தேர்தலில் இவரை கவுத்தணும் அவரை கவுத்தணும்னு சொல்லிட்டு. ஆண்டவர் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் கவுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அதனால கவுத்து விடுறவர் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? இங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் அந்த ராஜாக்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. சிலர் இன்னைக்கு சிலர் ராஜாக்களை பார்க்கும்போது பயம் வருகிறது. ஐயோ, ஏதாவது பண்ணிடுவாரோ, நமக்கு எதிராவது சட்டம் கொண்டு வந்துடுவாரோ, நம்மளை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாரோ. ஒன்றும் பண்ண முடியாது. அவரை கவுக்கிறவர் எங்கே இருக்கார்? எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, பார்வோனை கவிழ்த்து போட்டவர், பூமியின் ராஜாக்களில் பெரியவர் இயேசு. பார்வோனை கவிழ்த்து போட்டார். அடுத்தது நேபுகாத்நேச்சாரை குறித்து பாருங்க. ஒரு பெரிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் அதிபதி நேபுகாத்நேச்சார். வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம். அதில் வாசிக்கும் போது அந்த 18, 19, 20, 21 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிக்கும் போது ராஜாவே, அந்த 21 வாசிங்க. அவர் மனுஷனின்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு சாம்ராஜ்யத்தின் ராஜா யாரு? நேபுகாத்நேச்சார். அவனை என்ன செய்தார்? நொடிக்கிற நேரத்தில் மாடாக மாற்றிட்டார். அல்லேலூயா. அவன் அது வரைக்கும் நான் கட்டின மகாபாபிலோனின் சாம்ராஜ்யத்தின் ராஜா நான் தான் அப்படின்ட்டு இருந்தார். ஒரே சொன்ன அந்த நேரத்திலேயே அவனை என்ன ஆக்கிட்டார்? மாடா மாற்றி அவனை புல்ல மேய விட்டார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென். அதனால் வில்லு வச்சிருக்கிற ராஜாவெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நினச்சா அவனை புல்லு மேய விட்டுருவார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அல்லேலூயா. வில்லு வச்சிருக்கிற ராஜாவெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் நினச்சா புல்லு மேய விட்டுருவார். நம்ம அவனை பார்த்து சொல்லணும், நீ வில்லு வச்சா மிரட்டுற, எங்கள் ஆண்டவர் உன்னை புல்லு மேய விட்டுருவார். அல்லேலூயா. பாருங்க, இந்த பூமியின் ராஜாக்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. இந்த பூமியின் ராஜாக்களின் அதிகாரங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த பூமியின் ராஜாக்களுடைய சட்டங்களுக்கு, அதாவது சட்டங்களுக்கு நாம் உட்பட்டு நடக்கணும். ஆனால் அதே நேரத்தில் தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்காக வாழ்வதற்கு விரோதமாய், சுவிசேஷத்திற்கு விரோதமாய் வருகிற எந்த சட்டங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. நாட்டில் நல்ல சட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம நாட்டில் வாழ்கிற சிட்டிசன் என்ன செய்யணும்? உட்பட்டு, கட்டுப்பட்டு, சட்ட ஒழுங்குக்கு உட்பட்டு வாழணும். ஆனால் அதே நேரத்தில் நீ ஆண்டவரை வணங்காத, நான் தான் பாபிலோன் ராஜா, நான் தான் எகிப்திய ராஜா என்று சொல்லி அவர்கள் வரும்போது அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, இவங்க உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள். முதல்ல நம்ம உலகத்தில் இருக்கிற அதிபதியாகிய பிசாசை காட்டிலும் இயேசு எப்படிப்பட்டவர்? நமக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். ரெண்டாவது, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களை காட்டிலும், ஆளுகையில் இருக்கிறவர்களை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். அதனால் நம்ம அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியில்லை, அவங்களுக்கு கொடுக்குற கணத்தை கொடுக்கணும், மரியாதையை கொடுக்கணும். அதனால் இயேசு பெரியவர்னு சொல்லி, இயேசு எனக்குள்ள பெரியவராக இருக்கிறார், அவனை காட்டிலும் பெரியவர்னு சொல்லி, வாடா போடா அவனை இவனைன்னு சொல்லி ஜனாதிபதியவோ பிரதமரவோ முதலமைச்சரவோ நம்ம அப்படி சொல்லவே கூடாது. சொல்கிறவன் சொல்லட்டும், நம்ம அவர்களை கனப்படுத்தி தான் பேச வேண்டும். என வேதத்தின் இன்னொரு பக்கம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதனால் சிலர் இப்படி தான் ஒரு சைடாக போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது, இன்னொரு பக்கத்தை பார்க்கணும். அவனை காட்டில நம்முடைய ஆண்டவர் பெரியவர் தான். ஆனால் அவனை அந்த சீட்டில் உட்கார வச்சிருக்கிறது யார்? நியமனம் யாரால் வந்தது? ஓட்டு போட்டது வேணால் நீங்களாக இருக்கலாம். கொண்டு வந்து நாற்காலியில் உட்கார வச்சது யார்? நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால் அவருடைய நியமத்தை நாம் கனப்படுத்துவதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பின் நிமித்தமாக நம்மை ஆளுகை செய்கிற ராஜாக்களையும் தலைவர்களையும் நாம் கனத்தோடு பேச வேண்டும். நம்முடைய பேச்சிலேயே அவர்களுக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டும். கவனிங்க. அப்போ பாருங்க, உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அவர் சாத்தானிலும் பெரியவர், ராஜாக்களிலும் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக இன்னொரு காரியம் பாருங்க. உலகத்தில் இன்னும் சில பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். பராக்கிரமசாலிகள். முதல்ல உலகத்தின் அதிபதி, அவனை இயேசு ஜெயித்தார். உலகத்தின் ராஜாக்கள், அவர்களை அவர்தான் ஏற்படுத்துகிறார், அவர்களையும் அவர் ஜெயித்தார். ஏற்படுத்துவார், கவிழ்த்து போடுவார். அதனால் அவர் தான் பெரியவர், ராஜாதி ராஜா. அதான் ராஜாதி ராஜாவுக்கு அர்த்தமே என்னதான்? இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய, எல்லாரும் சொல்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்க அதிபதி தான் உலகத்திலேயே ஒரு பெரிய பொறுப்புன்னு சொல்கிறாங்க. அவரை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. சரி, இது அடுத்தது. இந்த உலகத்தில் சில பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. பராக்கிரமசாலின்னா யாரும் செய்ய முடியாததை அவர்கள் செய்கிறவர்கள். அவங்களுக்கு பேர் என்னது? பராக்கிரமசாலி. பார்க்கிறோம், கோலியாத் அப்படின்னு சொல்கிறதான ஒரு பராக்கிரமசாலி இருந்தான். அவன் சாதாரண மனிதர்களைப் போல உள்ளவன் அல்ல, அவன் ஒரு ராட்சத பிறவி. அதான் பராக்கிரமசாலி என்பது. நம்மளை மாதிரி நம்மளாம் ஒரு ஆர்டினரி மேன், ஆர்டினரி மனிதர்களாய் இருக்கிறோம். அவன் அப்படி இல்லை. அந்த கோலியாத் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவன் ஒரு ராட்சத பிறவி உள்ளவன்.
அவனுடைய உயரம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய போர் திறமை சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய பலம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வந்து பாருங்க சேலஞ்ச் பண்ணுறான், சவுல்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறான். நம்ம அந்த ஊர்களெலாம் கேட்டிருக்கோம்ல, எவனுக்கு அது தைரியம் இருந்தால் என்கிட்ட வந்து ஒத்தைக்கு ஒத்த நில்றா பார்க்கலாம் அப்படின்னு. அது மாதிரி அவன் என்ன செய்கிறான், வந்து சவால் விடுகிறான். அப்போ பாருங்க அந்த 1 சாமுவேல் 17:48 சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, 1 சாமுவேல் 17:48 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கெட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி அவன் என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு கல்லை எடுத்து கவனில் வச்சு சுற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அவன் என்ன செய்தான், தரையிலே முகம் குப்பர விழுந்தான். அல்லேலூயா. அப்புறம் அவனுடைய தலையை வெட்டி எடுத்து வருகிறதை பார்க்கிறோம். பாருங்க, நல்லா கவனிங்க, இவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. இந்த பராக்கிரமசாலியோட எண்ணம் என்னன்னு பாருங்க, நல்லா கவனிங்க. இவனுடைய எண்ணம் என்னன்னா, சண்டைக்கு இழுக்கிறவன். எதுக்கு இழுக்கிறான், சண்டைக்கு இழுக்கிறான். சண்டைக்கு வந்து கூப்பிட்றான். சவுலையும் இஸ்ரவேல் ராஜ்யத்தையும் வந்து எதுக்கு கூப்பிட்றான், சண்டைக்கு இழுக்கிறான், பம்புக்கு இழுக்கிறான். இன்றைக்கி நிறைய காரியங்கள் அப்படியும் நமக்கு எதிராக பூமியில் நடைபெறுகிறது. நம்ம பேசாமல் போனாலும், நம்ம சும்மா இருந்தாலும், வீதியில் சிலர் நம்மளை என்ன செய்வாங்க, வேணும்னு சண்டைக்கு இழுக்கிற ஆளுங்க இருப்பாங்க. இந்த கோலியாத் மாதிரி ஆளுங்க, வம்புக்கு இழுக்கிற ஆளுங்க இருப்பாங்க. அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஏ கோலியாத்தே, உன்னில் உன்னை காட்டிலும் உன்னை ஜெயித்த என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் உன்னை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. உன்னை காட்டிலும் பெரியவர், அவனை காட்டிலும் பெரியவர். அவனுக்கு என்ன நினைப்புனா, சண்டை இழுத்து நம்மளை பற்றி அவனுக்கு தெரியும், இவனுக்கு அவ்வளோ பலம் இல்லை, நான் பராக்கிரமசாலி, இவன் அவ்வளோ வாய் பேச மாட்டான், இவன் திட்ட மாட்டான், இவன் கோவப்பட மாட்டான், அடிக்க மாட்டான். நம்ம பொறுமையெல்லாம் சோதித்து நம்மளை வம்புக்கு இழுத்து சண்டைக்கு இழுத்து என்ன செய்யணும், நம்மை அவனுக்கு அடிமைப்படுத்தணும், அவனுக்கு உள்ளாக கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வரும்போது நம்ம பயப்பட வேண்டியதில்லை அவனுக்கு. ஏன்னா அவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த கோலியாத்தை தாவீது அடித்தது எங்கே தான் அடித்தான், நெத்தியில் கல்லு பட அடித்தான். அந்த கோலியாத்து எப்படி விழுந்தா, நான் ஏற்கனவே சொல்லி காமிச்சிருக்கிறேன். இப்போ உங்களை யாராவது வந்து டக்குன்னு நெத்தியில் இப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா நீங்கள் எப்படி விழுவீங்க? வீட்டில் போய் மாற்றி மாற்றி அடித்து பார்த்துக்கோங்க, எப்படி விழுவீங்க? யாராவது வந்து டக்குன்னு அடித்தா எப்படி விழுவீங்க? நெத்தியில் அடித்தா எப்படி தான் விழுவான், மல்லாக்க விழுவான். ஆனால் இவன் எப்படி விழுந்தான்? காரணம் என்ன தெரியுமா? இந்த தாவீது போகும்போது சொல்லிட்டு போகிறான், இந்த தாவீது பார்த்ததெல்லாம் கோலியாத்து இல்லை, இந்த கோலியாத்துக்கு பின்னாடி நிற்கிற, இவனை விட பராக்கிரமசாலியாய் நிற்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை பார்த்தான். அல்லேலூயா. சவுளுடைய இஸ்ரவேல் அந்த படையெல்லாம் கோலியாத்தை மட்டும் தான் பார்த்தது, அதனால் அவன் ரொம்ப பெருசாக தெரிஞ்சான். ஆனால் தாவீதுடைய பார்வை அப்படி இல்லை, கோலியாத்தை மட்டும் பார்க்கல, எனக்குள்ள உன்னை விட ஒருத்தர் பெருசாக நிற்கிறாரா, அவர் எங்கே நிற்கிறார், உனக்கு பின்னாடி நிற்கிறார். நான் இப்போ பாரு ஒரு கல்லை போடுவேன், கல்லை போட்ட அந்த செகண்டில் அவர் என்ன செய்வார், ஒரு தட்டு தட்டுவார், நீ எப்படி விழுவ? இது தெரியும் தாவீதுக்கு. அவன் அல்லேலூயா. முகம் குப்பர விழுந்தான், பின்னாடி அவர் இருந்து தட்டி விட்டாருங்க, கல்லடித்து விழுகலை. நல்லா யோசிச்சு பாருங்க, தாவீது போட்ட கல்லிலேயே விழுந்தா கோலியாத்து, விழுந்திருந்தா எப்படி விழுந்திருக்கணும்? ஒன்று சுருண்டு சைட்லையாவது விழுந்திருக்கணும், இல்லை முன்னாடியாவது பின்னாடி தான் விழுந்திருக்கணும். அவன் விழுந்தது எப்படி? ஆமாம், நீங்கள் கல் மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், ஆண்டவர் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க,
இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற பராக்கிரமசாலி, அம்புக்கு இழுக்கிறவன், சண்டைக்கு இழுக்கிறவன், இவனுங்களெல்லாம் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவங்கக்கிட்ட நம்ம வம்புக்கு போக வேண்டியதில்லை, சண்டைக்கு போக வேண்டியதில்லை. அவர்களை பற்றிய ஒரு செய்தியை ஆண்டவருக்கு அனுப்பிட்டா போதும், ஆண்டவர் தட்ட வேண்டிய இடத்துல தட்டி அமைதியாக்கிடுவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் இந்த உலகத்தில் இருக்கிற பராக்கிரமசாலிகளாகிய இந்த கோலியாத்தை காட்டிலும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். அதுபோல தான் அந்த சவுல் என்ற பவுல் அவர் வரார். அவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக யூத மதத்திலே தீவிரமுடையவன், ஒரு மதவாதி. இன்னைக்கு நம்முடைய பாஷையில் சொல்லணும்னா சவுல் யாரு? ஒரு யாரு? மதவாதி. மதவாதி. அவன் யூத மதவாதி, வேற மதவாதி இல்லை, யூத மதவாதி. அதனால் தைரியமாக சொல்லலாம். பாருங்க, அவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக வருகிறான். அவரை ஆண்டவர் என்ன செய்தார்? கண்ணை குருடாய்க்கு கண்ணு தெரியாமல் தூக்கி போட்டார் ஒரே இடத்துல. எங்கடா வர, போ புடி அப்படின்ட்டார். அல்லேலூயா. நடந்த நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி என்ன செய்தது? பிரகாசித்தது. அவன் எங்கே விழுந்தான்? தரையிலே விழுந்தான். அல்லேலூயா. பாருங்க, தரையில் விழுகிறதை பார்க்கிறோம். ஒரே ஒரு வெளிச்சம், ஒரு லைட்டாக போட்டு காமிச்சாருன்னா, லைட்டாக போட்டு காமிச்சாருன்னா எல்லா மதவாதிகள் எல்லாம் செஞ்சிருவான். சொல்லுங்க, கீழே விழுந்துருவான். அல்லேலூயா. கீழே விழுந்துருவான். நம்ம அவங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. லைட்டாக அவரோட லைட்டாக காமிச்சா போதும். ஆமென். அல்லேலூயா. அதனால் மதவாதிகளை கண்டு பயப்பட வேண்டாம். அவனை விட பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஓ மதவாதி, இன்றைக்கெல்லாம் அவங்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. மதவாதிகளுக்கு சில அடையாளங்கள் இருக்குல்ல. அன்னைக்கு சவுலுக்கு அடையாளம் இருந்தது. அதனால தான் அனனியா போகிறக்கே பயந்தார். அப்படி இன்றைக்கி சில மதவாதிகளுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? அவங்க அடையாளங்களெல்லாம் இப்படி பார்க்க ஒரு மாதிரி வருவாங்க. அப்படி அவங்கள பார்த்தாலே சிலருக்கு பயம் வந்துடும். நம்ம ஆளுகளுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் லைட்டாக காமிச்சாருன்னா போதும், அவன் கீழே விழுந்துருவான். ஆமென். அல்லேலூயா. சரி, அதனால பாருங்க, இப்படிப்பட்ட இந்த உலகத்தின் அதிபதியிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தின் ராஜாவிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் யாரெல்லாம் பராக்கிரமசாலிகள், அதாவது கோலியாத்தை போல சவுலை போல எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. சொல்லி பாருங்க, என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஒருவேளை உங்களுக்கு இந்த அதிபதியினால பிரச்சனை வருதா? உலகத்தின் அதிபதி சோதனைக்காரனால பிரச்சனை வருதா? மேற்கொள்ள முடியும். ஒருவேளை ராஜாக்களால் பிரச்சனை வருதா? மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்மளை ஆளுகை செய்கிற ராஜாக்கள், நான் வெறும் ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர் இப்படி மாத்திரம் சொன்னேன். நமக்கு இருக்கிற மேனேஜரும் நமக்கு யார் தான்? ஆமாம், அவர் ஒரு ராஜா தான். நமக்கு இருக்கிற சூப்பர்வைசர் அவர் ஒரு ராஜா தான். அவங்கள நம்மளால் மேற்கொள்ள முடியாது. அவர்களை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நம்மளை விட பலசாலியாக இருக்கலாம், ஆனால் அவர்களை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் யார்? பெரியவர். ஹல்லேலூயா. அதனால் அவர்களை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, நல்ல கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தை, உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. சொல்லுவோம், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஷபலரதலரக்கரா. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனிலும்
உங்களில் இருக்கிறவர் பெரியவர். என்னில் இருக்கிறவர் பெரியவர். என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க யாரை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க? பிசாசை பார்த்து பயப்படுறீங்களா? அவனை காட்டிலும் பெரியவர் நம்முடைய இயேசு. இந்த உலகத்தில் உங்களை ராஜ்யம் செய்கிற ராஜாக்களை பார்த்து பயப்படுகிறீர்களா? அவர்களை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களை விட பலசாலியா இருக்கிறாங்க. சரீரத்தில் பலசாலியா இருக்கலாம், பணத்தில் பலசாலியா இருக்கலாம், இன்னும் வேற எதுலையாவது பலசாலியா இருக்கலாம். அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர்களை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஓ, அவன் பலசாலி, சரீரத்தில் பலசாலி, பணத்தில் பலசாலி, அவனுக்கு ஆள் பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, அதனால வம்புக்கு இழுக்கிறான், சண்டைக்கு இழுக்கிறான், கோபம் ஊட்டுறான். அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அவர்களை ஜெயிக்க வைப்பார், என்னை அவர்களை மேற்கொள்ள வைப்பார். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். நான் அவர்களை ஜெயிப்பேன். நான் தேவனால் உண்டானவன். இந்த வார்த்தைகளை சொல்லணும் பாருங்க. நாம் தேவனால் உண்டானவர்கள். ஆமென். நான் அவர்களை ஜெயித்தவன். இயேசுவே ரபதல ரசகனதரலரா. ஹல்லேலூயா. ரபதல ரசகனதரா. Thank you Lord. ஜெபமனுங்க. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்துட்டு இருக்கீங்க? எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இவங்களெல்லாம் எப்படி சந்திக்க போறேன்? பயப்படாதீங்க. இந்த சூழ்நிலையை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன்? பயப்படாதீங்க. உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் போது ஆமென், ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், துதிக்கிறோம். மகிமையான மாட்சிமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று சொன்ன வார்த்தையை தியானித்து எங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானிலும் பெரியவர், உலக ராஜாக்களிலும் பெரியவர், உலக பலசாலிகளிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார். நான் அவர்களை ஜெயிப்பேன். நான் தேவனால் உண்டானவர். நான் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். நான் அவரில் நிலைத்திருப்பேன், அவரும் எனக்குள் நிலைத்திருப்பார் என்று சொல்லி சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்களை ஆளுகை செய்யுங்க. தோற்று போனவர்களாய் நாங்கள் வாழக்கூடாது, ஜெயித்தவர்களாய் வாழ உதவி செய்யும். இந்த நாளிலே வந்த எல்லாரையும் ஆசீர்வதி. தேவ கிருபை பெருகட்டும், தேவநாம மகிமைப்படட்டும். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனங்கள் வியாதிகளோடு இருக்கிறவர்கள் கர்த்தர் அற்புதம் செய்வீரா. தேவைகளோடு இருக்கிறவர்கள் கர்த்தர் தேவைகளை சந்திப்பீராகப்பா. ஆமென். உடைய நாம மகிமைப்படட்டும். மக்கள் கனமகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே